சார் பொதுவா வந்து இந்த எலெக்ஷன்ல ஒரு பேசு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களோட சப்போர்ட். விஜய் அண்ணா வந்து ஒரு மீட்டிங்ல சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து என்னோட சின்ன சின்ன ரசிகர்லாம் உங்க அப்பா அம்மாவை தயவு செய்து எனக்கு ஓட்டு போட வைங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அது எந்த அளவுக்கு இங்க தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு நீங்க நம்புறீங்க? எந்த அளவுக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? சோ ஒரு வீட்டுல ஒரு குழந்தைகள் சொன்னா வந்து அது எடுபடுமா? இல்ல நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா, முன்ன ஃபர்ஸ்ட் இதுலயே நான் சொன்ன மாதிரி வந்து இது ஒரு ஒரு இந்த எலெக்ஷன் வந்து ஒரு எமோஷனல் பாண்டிங் உள்ள ஒரு எலெக்ஷன் இது. அப்படிதான் விஜய் இந்த எலெக்ஷன் எடுத்துட்டு போறாரு. அவரோட அந்த ஸ்பீச் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, உங்களோட பிள்ளைக்கு, உங்களோட அண்ணனுக்கு, உங்களோட தம்பிக்கு, உங்களோட மாமாக்கு அப்படின்னு சொல்லி அந்த எமோஷனல் கனெக்டுக்குள்ள போய் அந்த ஓட்டை கன்வெர்ட் பண்றாரு. இப்ப அந்த இடத்துல அவருக்கு இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னா, அந்த சின்ன வயசு ஒரு 10 வயசு 8 வயசு குழந்தைங்க கிட்ட ஒரு பெரிய அபிமானம் இருக்கு. அது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 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 ஹிஸ்டரியிலே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒவ்வொரு ஆட்களுக்கு தான் அந்த அந்த ஈர்ப்பு கிடைக்கும். இப்போ ஒரு என்டிஆர் சொல்லலாம், எம்ஜிஆர் சொல்லலாம், ஜெயலலிதா சொல்லலாம், அந்த மாதிரி அந்த வரிசையில சொல்லலாம். அந்த வரிசையில இந்த நம்ம பார்க்குற இந்த ஜென்ரேஷன்ல விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய அளவுல அந்த ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா ஒரு 5 வயசு குழந்தைக்கு விஜய் என்னன்னு தெரியும், ஆனா விஜய் அங்கிள்னு அது சொல்லுது. ஒரு 10 வயசு பையனுக்கு என்ன பார்த்திருப்பான், அவன் படம் தான் பார்த்திருப்பான். விஜய் தான் எங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்றான். அந்த இடத்துக்கு அவன் தள்ளப்பட்டிருக்கான். புரியுதா? அப்போ இந்த ஒரு இளம் அந்த பிஞ்சுகள்கிட்ட வந்து விஜய் போய் சென்றடைஞ்சிருக்காருல்ல, அவர் சொன்ன அந்த வார்த்தை தான், நான் வீட்டுக்குள்ள கட்சி ஆரம்பிச்சுட்டு வீட்டுக்குள்ள போகல, ஏற்கனவே நான் வீட்டுக்குள்ள போயிட்டு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இதுதான். ஏற்கனவே இந்த குழந்தைங்க மூலமா, அந்த யங்ஸ்டர்ஸ் மூலமா, அந்த இளம் பெண்கள் மூலமா அவர் உள்ள போயிட்டாரு. புரியுதா? அப்ப இந்த குழந்தைங்க கிட்ட வந்து என்னன்னா ஒரு சென்டிமெண்டல் அட்டாச் இருக்குல்ல. இப்ப நம்ம வீட்லயே ஒரு பையன் இருக்கான், எனக்கு வந்து திமுக தான் எனக்கு பிடிக்கும், இல்ல வேற ஒரு பார்ட்டி தான் எனக்கு பிடிக்கும், ஆனா என் பையனுக்கு விஜய் ரொம்ப பிடிக்குது, நீங்க விஜய்க்கு தான் நீங்க ஓட்டு போடணும் அப்படின்னு சொன்னா அந்த சென்டிமெண்டல் பாண்டிங் இருக்குல்ல, அது சேஞ்ச் பண்ணும். இல்ல அது வந்து 100% கேட்கலான்னு வந்தேன். இப்ப உங்க வீட்டுல வந்து நீங்க வந்து நான் இப்படி மாத்துறேன், நான் ஒருவேளை ஒரு இதுவா எடுத்துக்கலாம். இப்ப நீங்க டிவிக்கு ஆதரவாளாவே இருக்கலாம், ஒரு 10 வருஷமா டிவிக்கு ஓட்டு போட்டுட்டே இருக்கிறீங்க. திடீர்னு வந்து உங்க பிள்ளை வந்து இல்ல திமுகவோ இல்ல ஏடிஎம்கேக்கோ ஓட்டு போட சொல்லி அழுகுறாங்கன்னு போது நீங்க அதை யோசிப்பீங்களா, இல்ல வந்து உங்களோட அபிமானத்தை யோசிப்பீங்களா? இல்ல இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா 50-50% சேஞ்சஸ் நடக்கும். இப்போ இந்த மாதிரி குழந்தைங்க சொல்றதுனால அப்படியே 100% பேரண்ட்ஸும் போய் ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்ல முடியாது. பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை வந்து ஒதுக்கி தள்ளிட்டு போய் மாத்தி போட்டுட்டு வந்துருவாங்கன்னு சொல்ல முடியாது. இது சேஞ்சஸ் இருக்கும். இப்போ ஒரு 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 30-40% வந்து என்னன்னா குழந்தைங்கள ஓகேப்பா நான் போய் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பிடித்த கட்சிக்கு, ஏன்னா தீவிரமான தொண்டரா இருப்பாங்க, தீவிரமான விஜய்க்கு எப்படி அபிமானமா இருக்காங்களோ அதே மாதிரி எதிர்கட்சிக்கு இருக்கிறவங்களும் இருப்பாங்க. போட்டுட்டு வந்தாப்பா நீ சொன்னதுக்கு தான் போட்டேன்னு சொல்றவங்களும் இருப்பாங்க. ஆனா ஒரு 60% பேரண்ட்ஸ் அந்த சென்டிமெண்டல் அட்டாச் இருக்குல்ல, எல்லாத்தையும் தாண்டி குழந்தை என்னோட உலகம் இல்லையா? புரியுது. சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே தாண்டி குழந்தை என்னோட உலகம். அப்ப அந்த குழந்தையோட அந்த இது இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு 60% மாறும். இப்ப நீங்களே குழந்தைக்காக மாத்தி போட்டுவீங்க? ஆமா, போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அந்த சென்டிமெண்டல் அட்டாச் இருக்குல்ல. இப்ப எல்லாத்தையும் என்ன சுத்தி இருக்கிற அத்தனை பேரையும் தாண்டி எனக்கு அந்த குழந்தை ரொம்ப முக்கியம் இல்ல. அப்ப அதோட ஆசைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்பா என்னப்பா இவ்வளவு கஷ்டத்துல ஏப்பா அந்த பொருளை வாங்கினேன், இல்லம்மா என் குழந்தை ரொம்ப ஆசைப்பட்டான் அப்படின்னு சொல்றான்ல, அதுதான் இங்க. இது வந்து எந்த கட்சியை ரொம்ப பாதிக்கும் நினைக்கிறீங்கன்னா? இது கிட்டத்தட்ட எல்லா கட்சியுமே பாதிக்கும். எல்லா கட்சியுமே பாதிக்கும். ஏன்னா எல்லா நாட் ஓன்லி டிஎம்கே பட் எல்லா கட்சியிலுமே இது பாதிப்பு உண்டு பண்ணும். ஏன்னா எல்லா கட்சியிலுமே இருக்காங்க. நான் அதான் முன்னாடியே சொன்னேன், இவர் வெளியில இருந்து ஓட்டு எடுக்க முடியாது இல்ல, இங்க இருந்தானே எடுக்கணும். அது அதிமுக பாதிக்கும். ஆனா அதிகமா எது பாதிக்கும்னு கேட்டீங்கன்னா அதிமுக, விசிக, என்டிகே, திமுக, இப்படி இந்த ஆர்டர்ல இது பாதிக்கும். ஏன்னா திமுக வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாரம்பரியமான ஓட்டு வங்கி வச்சிருப்பாங்க. அவங்க வந்து எப்படின்னா அந்த திமுகவோட ஓட் பேங்க் என்னன்னா பேசி படிச்சே அந்த கட்சிக்குள்ள இருந்தவங்க. கலைஞரோட டெய்லி அந்த முரசொலியை டெய்லி படிச்சு டெய்லி அவங்க பேசுறத பேசியே அவங்கள வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மெஸ்மரிசம் மாதிரி அந்த கட்சியை வந்து கலைஞர் அவர்களும் சரி ஸ்டாலின் அவர்களும் சரி ஒரு அந்த தொண்டர்களை மெஸ்மரிசம் பண்ணி உள்ளேயே வச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள பெருசா உடைக்க முடியாது. ஆனா உடையும், அங்கேயும் உடையும். ஏன்னா அங்க விருப்பு வெறுப்புகள் இருக்கும். பதவி கிடைக்காதவர்கள், அது தனக்கு கிடைக்காம சீட்டு தன்னோட எதிரிக்கு கிடைச்சது, அதே மாதிரி பிடிக்காத கேண்டிடேட்டு, பிடிக்காத பொறுப்பாளர்கள், இப்படிங்கிற போது அந்த எதிரணி அப்படின்னு வரும்போது திமுக காரவர்கள் நேரடியா உடனே நம்ம திமுக ஓட வேணாம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறவன் ஏடிஎம்கே ஓட்டு போட மாட்டான். அப்ப ஆப்ஷன் என்னன்னு பார்ப்பான். புரியுதா? சோ இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா திமுகவில இருந்தும் உடையும். அவங்களுக்கு மெயின் அஜெண்டா அந்த சிறுபான்மையர் ஓட்டு வந்து போகாம இருக்கிறது ஒரு பெரிய மைனஸ். ஸோ அதனாலதான் வந்து அவங்க, நீங்க நல்லா நான் யோசிச்சு வரேன்,
2019 ஒரு பெரிய சக்சஸ் கொடுக்குறாங்க, 21 பெரிய சக்சஸ் கொடுக்குறாங்க, 24 பெரிய சக்சஸ் கொடுக்குறாங்க. பிறகு எதுக்கு இன்னைக்கு 22 23 கட்சியை கூட்டணி சேர்க்க வேண்டிய அவசியம் எங்க இருந்து வருது? அது வந்து இவங்க தாவேக்காவோட ஒரு பயம் தான். அப்போ தாவேக்கான ஒரு பார்ட்டி உள்ள வரும்போது, விஜய்ங்கிற ஒரு பிளேயர் உள்ள வரும்போது அவர் உண்டாக்குற மிகப்பெரிய இம்பாக்ட் இருக்கு இல்லையா அந்த அரசியல் களத்துல. ஏன்னா நீங்க அவர் பேசினாலும் பேசாட்டியும் வெளியில வந்தாலும் வராட்டியும் மொத்த மீடியாவும் மொத்த பொதுவெளியிலையும் விஜயை பத்தின ஒரு டாக் இருக்கு. அப்ப இன்னும் சொல்ல போனா ஸ்ட்ராங்கா அவங்க கிட்ட இன்டெலிஜென்ஸ் இருக்கு, சென்ட்ரல்ல இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கு டே பை டே ரிப்போர்ட் வரும். ஸோ அவங்களுக்கு கள நிலவரம் நல்லாவே தெரியும். ஸோ அந்த கள நிலவரம் தெரிஞ்சதுனாலதான் திமுக வந்து இன்னும் நம்மளை வழிப்படுத்திக்கணும், நம்ம வந்து எதிரிகிட்ட இருந்து காப்பாத்திக்கிறதுக்கு நம்ம இன்னும் வலிமையான கூட்டணியை சேர்க்கணுங்கிற இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க. அதனாலதான் இத்தனை கூட்டணியை முந்தானேல் வரையிலும் என்டிஏல இருந்து திமுக திட்டிட்டு இருந்த பிரேமலதா வரையும் உள்ள தூக்கி போட வேண்டிய அவசியம் எங்க இருந்து திமுகவுக்கு வந்தது? புரியுதா? அப்ப அவங்களுக்கு தெரியும். அப்போ தெரியும்னாக்க விஜய் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் அவங்க உணர்ந்ததுனாலதான் இதை அவங்க செய்யறாங்க. இதை மறைச்சிட்டு சும்மா மீடியாவில் உட்காந்துக்கிட்டு அது இல்லை அவருக்கு இவ்வளவுதான் வரும், அவர் வரமாட்டாரு, உட்கார மாட்டாரு, எழுந்திரிக்க மாட்டாரு, நீங்க சொல்றதெல்லாம் சும்மா பொழுதுபோக்குற வேலை, வாங்கின காசு கூவிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம்.